என் அன்பு தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரல் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதியுள்ள குரல்களுக்குண்டான கதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்குறள்களின் கதைகளாக நான் கொடுத்துள்ளதால் திருவள்ளுவரின் கருத்துக்கள் இக்காலம் பொருந்தும் என்பதை இதன் மூலம் நாம் உணரலாம். குறளின் பொருளையும் கதையும் இணைத்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் 5ஆம் குறள், எண்ணிக்கைப்படி இது 135ஆம் குறள். குறள் என்னவென்றால், அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கமில்லான் கண் உயர்வு. இதன் பொருள் என்னவென்றால், பொறாமை உடையவனிடத்தில் ஆக்கம் இல்லாதவாறு போல ஒழுக்கம் இல்லாதவனுடைய வாழ்க்கையில் உயர்வு இல்லையாகும். கதையை பார்ப்போம். காமினி, சுபாஷ் மனைவி. காமினி ரெவென்யூ டிபார்ட்மெண்டில் அதற்கான தேர்வின் மூலம் தேறி உயர் பதவியில் உள்ளார். தாலுகா பல அவர் கட்டுப்பாட்டில் உள்ளன. வேலை சுமை அதிகம். அவருடைய கணவர் சுபாஷ் காவல்துறை டிஎஸ்பியாக உள்ளார். அவருடைய சகோதரி பாமா பற்றிய சிந்தனை காமினிக்கு அதிகம். பாமா படிப்பு குறைவு என்பதால் பள்ளி படிப்பு முடித்ததும் ஒரு மிடில் கிளாஸ் மளிகை வியாபாரி முகுந்தனை மணந்து வாழ்பவள். 10 வருட காலத்தில் முகுந்தன் தன் முயற்சியால், குணங்களால், திறமையால் மினிமால் உண்டாக்கி ஒரு மகன் ஒரு மகள் என்று நல்ல வாழ்க்கை வாழ்கிறார். கடை, வீடு, நகைகள், வசதிகள், பணியாளர் என்று நல்ல வாழ்க்கை அமைந்துள்ளது. பாமா அப்போதும் இப்போதும் எப்போதும் எளிமை, பாசம், நேசம், கடமை என்று குடும்பத்தை நடத்தி வீட்டு பிரிவுகளை பேணி குழந்தைகள் முன்னேற மோட்டிவேஷன் செய்து வாழ்பவள். மினிமால் வருவாய் அதிகமாகும் போதெல்லாம் ஏதாவது வசதி பொருள் அவர்களுக்கு வந்து சேரும். கார், கட்டிடம், முதலீடு என்று வந்து சேரும். பெரிய வீடுகளை தன்னுடன் வைத்துக் கொண்டதால் உறவிலும் பாமாவிற்கு நல்ல பெயர். காமினி படித்து உத்தியோகத்தில் இருந்தும் இம்மாதிரி வாழ்வு வாழ முடியவில்லை. வருவாயில் கட்டுப்பாடு உண்டு, நிலையான தொகையே கிடைக்கிறது. சுபாஷ் போலீஸ் துறையில் டிஎஸ்பி ஆக இருந்தாலும் நியாயம், கடமை, உழைப்பு, அன்பு, உதவி என்றிருப்பவர். வேலை அதிகம், வருவாயும் லிமிட் தான். பல இடங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும் போது குடும்ப பெரியவர்கள், குழந்தைகள், 2 மகன்கள், குடும்ப கடமைகளை காமினியால் செய்ய முடியவில்லை. முடிவில் காமினி பாமா போல வாழ வசதிகள் பெற தவறான வழிகளில் பணம் சேர்க்க ஆரம்பித்தார். லஞ்சம், கவனிப்பு முக்கியமானது. இதனால் காமினி மேற்பார்வை பார்க்கும் வேலைகளில் சட்ட சிக்கல், பிராக்டிகல் பிரச்சனை என்று நிறைவேறாது இவரை மகிழ்விக்க இவர் கண்ட்ரோலில் உள்ள தாலுகா அதிகாரிகள் தைரியமாக நிறைய லஞ்சம் கவனிப்பு பெற்று அதில் ஒரு பகுதியை காமினிக்கு கொடுத்தனர். காமினி நடப்பவைகளை கண்டுகொள்வதில்லை. காமினி லட்சியம் முழுவதும் பாமா வாழ்வுக்கு மேலாக வாழ்வதே. கணவன் சுபாஷை கட்டாயப்படுத்தி தான் வேலை செய்யும் இடத்திற்கு மாற்றல் வாங்க செய்தார். சுபாஷ் தாய் தந்தரை தன் புதிய பங்களாவிற்கு அழைத்துக் கொண்டார். மகன்களை உள்ளூர் கல்லூரியில் சேர்த்தார். கார், முதலீடு என பல ஏற்பாடு செய்து கொண்டார். காமினி இந்த கவனச்சிதறலால் அவர் வேலை செய்யும் இடம் எல்லாம் அரசு எதிர்பார்த்த முன்னேற்றம், காரிய வெற்றி இல்லை. பல புகார்கள் காமினியின் லஞ்சம் கவனிப்பு பெற்று வந்தது. கணவன் டிஎஸ்பி சுபாஷ் மனைவி காமினியை பலமுறை எச்சரித்தார். அவர் தனக்கிருந்த நல்ல பெயரால் காமினி மேல் வந்த பல புகார்களை தீர்த்து காமினி சிக்கலிருந்து காத்தார். அவரது மேலதிகாரிகளும் சற்று இவருக்காக ஒத்துவர இது காமினிக்கு சாதகமாயிற்று. இந்த வாய்ப்புகளை காமினி பயன்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தது ஒரு சோகமான முடிவு. அவளது ஏரியாவில் ஒரு மது ஆலை அமைக்க வட இந்திய பணக்காரர் முனைய, அதற்காக நிலம் ஆர்ஜிதம் செய்ய முனைய, அதற்காக பல முறைகேடுகள் செய்ய, அவற்றிற்கெல்லாம் ரெவென்யூ அதிகாரி என்ற முறையில் காமினி ஒத்துழைக்க நல்ல கவனிப்பு இருந்தது. காமினியும் இந்த வாய்ப்பை கடைசி என எண்ணி வாழ்வில் செட்டில் ஆகிவிட முயன்றார். இதில் பாமா குடும்ப நிலமும் அடிப்பட. பாமா, முகுந்தன், சுபாஷ் மூவரும் காமினியின் உதவியை நாடினர். உண்மையில் அந்த நிலம் இல்லாமலேயே இந்த ப்ராஜெக்ட் முடிக்க முடியும். ஆனால் காமினி பொறாமை காரணமாக அதையும் பிளானில் சேர்த்தார். சுபாஷ் எவ்வளோ சொல்லியும் கேட்கவில்லை. இந்த சிந்தனை கவலையில் மது பழக்கம் காமினிக்கு வந்தது. வட இந்திய தனவான் சிங்கப்பூர், மலேசியாவில் உள்ள மது ஆலைகள் போல அமைப்பு
கேட்டு காமினியை அங்கும் அழைத்து சென்று காட்டினார். புரிதலுக்காக திரும்பும் போது காமினி வாங்கிய கவனிப்பால் கிடைத்த பல பொருட்கள் ஏர்போர்ட்டில் பறிமுதல் ஆனது. இந்த வழக்கு மது ஆலை வழக்கு போன்ற பல வழக்குகளால் காமினி தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட சுபாஷால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. வருத்தப்பட்டார். வருமானத்திற்கு மேல் சொத்து சேர்த்ததால் காமினி சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. வேலை டிஸ்மிஸ் ஆனது. காமினியை சிறைவாசம் வரவேற்றது. இத்துடன் கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, வருவாய் எவ்வளவு வரணும், அதற்குண்டான செலவுகள் வாழ்க்கையில் இருந்துதான் வருகின்றன. இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் அறிந்த புரிந்த ஒரு விஷயமாகும். அதாவது மன திருப்தியுடன் வாழ்வது என்பது எல்லாராலும் முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இன்றைய வேக வாழ்வில், இன்றைய போட்டி வாழ்வில் இது மன திருப்தி வாழ்வு கொண்டு வருவது மிக சிரமமான காரியம்தான். ஆனால் அந்த மன திருப்தி உண்டாவதற்காக நாம் வேறு வழிகளை நம்ம வருவதற்காக வேறு ஏற்பாடு செய்யும் போது பல பிரச்சனைகள் உண்டாகின்றன. அடிப்படையிலேயே பல பிரச்சனைகள் நம்மை வாட்டி வதைக்கின்றன. இதனால் நாம் பிறர் வாழ்வதை பார்த்து நாமும் அதுபோல் வாழ முயன்று வேறு பாதையில் சென்றுவிடக்கூடாது. நமக்கும் உள்ள கடமைகளை நல்லபடி செய்து நல்லபடி வாழ வேண்டும் என்பதையே இக்குறளில் வள்ளுவர் வலியுறுத்துகிறார். மற்றொரு குறளில் அதன் கதையுடன் பொருளுடன் கருத்துடன் உங்களை சந்திக்க வருவோம். டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் படங்களும் கருத்துக்களும் கற்பனையானவை. அவை எதையும் குறிப்பிடுவன அல்ல. இந்த கதைகளை மற்றவருக்கு அனுப்பி தமிழ் இலக்கிய சேவை செய்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். மனங்கவர் முருகன் அருளால் தமிழ் மேலும் வளர்ந்திட வேண்டி விரும்பி உங்களிடம் விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும். வணக்கம்.